அவங்க இதை உனக்கு பின்னாடி வந்தார்கள் என்றால் சாத்தியமாகும். நீ சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிங்கிற டாபிக் 70 கோடி வருவானா? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த முஸ்லீம்லயே லட்சத்துல ஒருத்தன் வருவான் உனக்கு பின்னாடி. எல்லா முஸ்லீம் வர்றாண்டா கூட சாத்தியமாகுமா? சாத்தியம் இல்லாத ஒன்றை மார்க்கம் ஒரு கொள்கையா வச்சிருக்குமா? இஸ்லாம் மார்க்கத்துல எது சாத்தியமே இல்லையோ அதுக்கு போய் அழைப்பு கொடுக்க சொல்லுமா? அதுக்கு உழைப்பதுக்கு ஏதாவது பயன் தருமா? அந்த உழைப்பை வேற விஷயத்துல உழைச்சிருக்கலாமே. ஒரு 10 பேரை இஸ்லாத்துல கொண்டு வருவதற்கு உழைச்சா அது ஒரு நன்மையா இருந்திருக்குமே. அந்த உழைப்பை எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோம் அப்படின்னு பாடுபட்டா இது எப்படி? என்ன திட்டம், வழிமுறை என்ன, உன்னுடைய செயல் திட்டம் என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன இல்ல. முதல்ல இந்த கருத்துருவாக்கத்தை உண்டாக்கும், அப்புறமேல உண்டாகும் இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். அப்ப இஸ்லாமிய ஆட்சிங்கிறது மேல இருந்து ஒருத்தர் நல்லா இறக்குவானா? எப்படி நான் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதா இருந்தா மேல இருந்து ஒருத்தர் இறக்கி உலக மக்கள் பாக்குற மாதிரி வச்சு இவருக்கு பின்னாடி போங்கன்னு இப்படி உண்டாகுமா? எப்படி உண்டாகும் சொல்லு? மக்கள் ஒத்துக்கொண்டா தான் உண்டாகும். இப்ப சர்வாதிகாரமா இருந்தாலும் சரி, பரம்பரை ஆட்சியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட மக்கள் ஒத்துக்கிற போய் தான் அந்த பரம்பரை ஆட்சி இருக்குது. மக்கள் ஒத்துக்கலாம் பரம்பரை தூக்கி எரிஞ்சிருவான். மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு இல்லை என்று சொன்னால் ஒருத்தன் ஆட்சியில் இருக்க முடியும். பெரும்பான்மை மக்கள் எதிர்த்து விட்டார்கள்னா இருக்க முடியாது. அப்ப பெரும்பான்மை மக்களை கொண்டுதான் ஒரு ஆட்சி உருவாக முடியும், அல்லது ராணுவ பலத்தை கொண்டு உண்டாகும். ரெண்டு தான். இப்போ சவுதியில பெரும்பான்மை மக்கள் ஆதரிக்க மாட்டான் சவுதி அரசாங்கத்தை. ஆனா மிலிட்டரி அவங்க கையில இருக்கு, போலீஸ் அவங்க கையில இருக்குது, ராணுவத்தை கையில வச்சிருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து வாயை திறக்க முடியும், உள்ள போட்டுருவான். அதுக்கு பயந்துகிட்டு ஆட்சி இருக்கும். ஒண்ணு மக்களா விரும்பி ஒருத்தனை ஏற்றுக்கொண்டால் ஆட்சி உண்டாகும், அல்ல ராணுவ பலத்தை காட்டி பயப்படுத்தினால் ஆட்சி உண்டாகும். ரெண்டுல ஏதாவது இவங்கள்ட்ட இருக்குதா? இஸ்லாமிய ஆட்சிக்கு அழைக்க போடவர்கள்ட்ட இரண்டில் எந்த திட்டத்தின்படி செய்ய போகிறார்கள்? அப்ப செய்ய முடியாத ஒன்றுக்கு மக்களை அழைக்கிறார்கள் என்ற உண்மை நம்ம என்ன செய்யணும்? மக்களுக்கு புரிய வைக்கணும். இது சாத்தியம் இல்ல, பொய் சொல்லுகிறார்கள், இப்படி நடக்கவே நடக்காது. அது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணுங்கிறான்ல, ஏப்பா உண்டாக்கணும்? நாங்க குர்ஆனை அடிப்படை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம் அப்படிம்பாங்க. சரி, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போற நீ இந்தியாவில் நீ ஒரு ஆள் மட்டும் இல்ல, இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு 72 இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே ஒரு குரூப் இருந்தா இது அவன் தலைமையில உண்டாகும் நினைச்சிட்டு போயிடலாம். உங்களுக்குள்ள விடியல் ஒருத்தன் அவன் உட்காந்து இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், இந்த சிமின் ஒருத்தன் அவன் இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், ஜமாத் இஸ்லாமிங்கிறவன் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோங்கிறான். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொருத்தர் கிலாபாடு ஒரு புதுசா உண்டாக்கி அவன் உண்டாக்க போறான். இப்ப 4 பேருக்கு பிரிஞ்சு எவன் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவீங்க? நான் இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், இவன் நான் தான் இஸ்லாமிய ஆட்சின்னு அழைக்கிறான். இந்த 4க்கு சேர்ந்து ஒருத்தனை தலைவன் ஆக்குவேன் முதல்ல. அப்படியே 4 பேர் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான்? நாடு பூரா எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பாக்குறோம். இந்தியா முழுசு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போற 4 10 பேர் வச்சிருக்காங்க. இவனுக்கு 10 பேர், அவனுக்கு 10 பேர் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன்னா உங்களை எவன் உண்டாக்குவான்? எல்லாரும் சேர்ந்தா கூட உண்டாக்க முடியாத ஒரு விஷயத்துல 72 பேர் நின்றுட்டு என்ன செய்யறான்? அது இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேங்கிறியப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எப்படி தலைவனை ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கிற முடியாது. அப்படி உண்டானா கூட நான் சொன்ன பழையபடி அடிச்சுக்கிட்டு வாங்க, அது நடக்கும். என்ன நடக்கும்? இஸ்லாமிய ஆட்சிக்கு அடிச்சுக்கிறானோ இல்லையோ, நான் உண்டாக்க போறேன்னா நீ உண்டாக்க போறேன். உண்டாக்காத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வாங்க? ஒரு கட்டத்துல நான் உண்டாக்குறேன்னா நீ உண்டாக்குற வெட்டிட்டு சாக போறாங்க. அதுதான் நடக்குமே தவிர எப்படி இஸ்லாமிய ஆட்சி நீங்க ஒரு 72 பேர் உட்கார்ந்துட்டு எப்படி அதை நீங்க உண்டாக்க போறீங்க? இப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் இது ஒரு கற்பனை உலகத்துல நம்ம என்ன செய்யறாங்க? கொண்டு போக பாக்குறாங்க. சரி, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கன்னு சொல்றான்ல, ஏன்பா இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணுங்கிறீங்க? என்னப்பா ஆதாரம்? ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன ஆதாரம்? குர்ஆன்ல சில வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்குது. என்ன வசனம்னா, அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். அனைக்கும் பைனகும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் அருளியதை கொண்டு நீங்க தீர்ப்பளிக்க வேண்டும். இப்ப இந்த ஆட்சியில் அல்லாஹ் அருளியதை தீர்ப்பளிக்கிறான். இந்தியாவுல அல்ல உலகத்துல பல நாடுகள்ல அல்லாஹ் அருளிய குர்ஆன் படியா தீர்ப்பளிக்கிறான் இல்ல. அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுறான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள் கட்டளையிடுறான். அப்ப நமக்கு என்ன கடமை இருக்கு? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குற கடமை இருக்குது. அதே மாதிரி வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இன்னொரு இடத்துல ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவங்க பாவிகள், அவங்க அநியாயக்காரர்கள். இப்படியும் குர்ஆன்ல வசனம் இருக்குது. அல்லாஹ் அருளியதை கொண்டு
குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு வச்சுக்கிறோமே, தீர்ப்பளிக்காவிட்டால் அவங்க யாரு? அநியாயக்காரர்கள், அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அதே மாதிரி வசனம் இருக்கிறது, ஃபலா ரப்பிக லா யூமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். இதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்கள். தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிளவுகள் பிரச்சனைகளுக்காக வேண்டி முகமதே உங்களை நீதிபதியாக ஹாக்கிமாக ஏற்காத வரை அவங்க மூமினாக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியை அவங்க சட்டப்படி ஆட்சி அமைச்சா தான் மூமினாக முடியும். இப்ப மன்மோகன் சிங்குக்கும் வாஜ்பாய்க்கும் கட்டுப்பட்டா என்னவாக முடியாது? நீ மூமினாக முடியாது. அப்ப இவங்களை அப்புறப்படுத்தி விட்டு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வரணும். கிலாபத்துனா என்னன்னா அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர போறோம். ஏன்னா அல்லாஹ் எப்படி கட்டளையிடுறான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான்ல, ஒமா கான லிமுமினின் வலா முமினத்தின், மூமினான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து விட்டார்களே ஆனால் அவங்க சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. இந்த கருத்துல நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. இவங்க காட்டுவதை விட அதிகமாகவே இருக்கிறது. என்ன இருக்கிறது? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் ஒரு ரசூல் முடிவெடுத்து விட்டால் வேற முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்ல. இந்த கருத்துப்பட நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை வச்சு ஆள் பிடிக்குவாங்க. அல்லாஹ் என்னங்க சொல்றான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் அருளியதை தான் சட்டமாக்க வேண்டும். அப்ப இவங்க அப்புறப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குனா தான் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன செய்யுது? ஆமா, அல்லாஹ் தெளிவா தானே சொல்றான், அல்லாஹ் அருளியதை கொண்டு தானே தீர்ப்பளிக்க சொல்றான். அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காட்டி அநியாயக்காரங்கிறானே, அப்ப நமக்கு அந்த கடமை வருது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள் சொன்னா அது அந்த அர்த்தத்திலேயே சொல்லப்படுது இல்ல. முதல்ல இவங்களுடைய போலித்தனத்தை இது புரிஞ்சுக்கிறோம். இவங்க அந்த வசனங்கள்லாம் காட்டி என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ் அருளியபடிதான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதால் இந்த குற்றவியல் சட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடியாக அமைய வேண்டும் என்றால் ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றணும், அதன் மூலமாக அல்லாஹ் அருளியதை நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம் சொல்றாங்க. இப்படி சொல்ற எல்லாருமே மார்க்க விஷயத்துல அல்லாஹ் அருளியபடி நிக்கிறானா? அல்லாஹ் அருளியபடி தீர்ப்பளிக்கணுங்கிறான்ல, இவன் தொழுகிற தொழுகை அல்லாஹ் அருளியபடி இருக்குதா? இல்ல. எங்க இமாம் சொன்னபடி தொழுகிறான் எல்லாருமே. இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே மதுஹப்வாதியா இருக்கிறான். இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே தரிகாவாதியா இருக்கிறான். இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே பிதாத்வாதியா இருக்கிறான். அப்ப அல்லாஹுத்தான் அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் அருளியதை கொண்டுதான் தீர்ப்பளிக்கணும். அப்படி இல்லட்டு அநியாயக்காரண்டியடா நீ உன்னுடைய மறுமைக்கு செய்யற இபாதத்துல அல்லாஹ் அருளியபடி நீ செய்யறியா? குர்ஆன் ஹதீஸ்படி வாடான்னு சொன்னா வரக்கூடாது, சண்டை வந்துடும் மக்கள் மத்தியில. அல்லாஹ் அருளியபடி செய்ய வேண்டியது இல்லைங்கிறான். மீலாதுல்லா கொண்டாடுறான், அவன் இஸ்லாம் வச்சு கொண்டு வர்றேங்கிறான். எதை காட்டி கொண்டு வர்றேங்கிறான்? அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணும், மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனித சட்டங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவன் தொப்புளுகளை கை கட்டி நிற்கிறான். இது யாரை பின்பற்றி தொப்புளுகளை கை கட்டுறான்? மனுஷனை பின்பற்றி. அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய நோன்பு இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய எந்த வணக்க வழிபாடுகளுமே இல்லை. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் காட்டுறான குர்ஆன் ஹதீஸ்லயே எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, ஆட்சி அமைக்க ஆதாரம் இருக்குங்கிறான. அப்ப இது துன்யாவுக்கு ஆதாரம் காட்டக்கூடிய ஒருத்தன் மறுமைக்கு அதை காட்டணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ஹுக்குமத்தா பின்பற்றணும் என்பது உண்மை. அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்க விஷயத்தில் தான் அர்த்தம். துன்யா விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். துன்யா விஷயத்தில் ரெண்டு பேரும் சண்டை வருது. இவர் காசை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் காசை இவர் எடுத்துக்கிட்டாரு, என்கிட்ட கேஸ் வருது, நான் விசாரணை தீர்ப்பளிக்கலாமா இல்லையா அப்படின்னு குர்ஆன்ல அனுமதி இருக்கா இல்லையா? வழக்கு நடத்தினா இவர் தான் பாதிக்கப்பட்டவர், இவர் தான் பாதிப்பை ஏற்படுத்தினவர், தீர்ப்பளிக்கிறோமா இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா அதுல தீர்ப்பளிக்கிற அதிகாரம் யாருக்கு தந்திருக்கான்ல? மனுஷனுக்கு தந்திருக்கிறான். ஆனா மார்க்க விஷயத்துல அதிகாரத்தை தந்திருக்கிறானா? 2 ரக்காத்து 4 ரக்காத்து சண்டை வருது, நான் நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்றேன் 2 ரக்காத்து சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் 4 ரக்காத்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னா சொல்ல முடியும். அப்ப இபாதத்து வணக்க வழிபாடுகள் விஷயத்துலதான் அல்லாஹ் அதிகாரத்தை யாருக்கும் தரல, அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய அதிகாரத்தை தந்திருக்கிறான்.
குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை மூமின்கள் மத்தியில 2 பேர் சண்டையிட்டு கொண்டார்களே ஆனால் நீங்க ஃபஸ்லிஹு பைனஹுமா அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நீங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு நீதியாக தீர்ப்பளியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு போச்சு, பிரச்சனையை பேசி கிசி பாக்குறோம், தீர்ப்பு ஏற்படல, சேர மாட்டேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, இவ தரப்புல ஒரு நடுவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவள் தரப்புல ஒரு நடுவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவங்க 2 பேரும் விசாரித்து ஒரு தீர்ப்பு அளிக்கட்டும். அது அல்லாஹ் வந்து இணக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா அதை விசாரித்து பார்த்து இணக்கமாகிற தீர்ப்பு அளிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மனுஷனுக்கு அல்லாஹ் தர்றான். எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வுக்கு தான் சொல்ற அந்த அல்லாஹ் தான் இதுல நமக்கு அதிகாரத்தை தர்றான். எது விஷயத்துல? உலக விஷயங்கள்ல எது நல்லது கெட்டது என்ற அறிவை கொண்டு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நம்மளா சீர்தூக்கி பார்த்து முடிவு சொல்லலாம், அந்த முடிவு கட்டுப்படலாம். ஒருத்தர் ஆய்வு செஞ்சு சரியான முடிவை சொன்னாரையானால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது, தவறான முடிவை சொன்னா கூட 1 கூலி இருக்குன்னு சொன்னாங்களே, அது மார்க்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துன்யாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேர் வழக்க கொண்டு வர்றான், விசாரிக்கணும், இது சரின்னு தெரியுது, அந்த தீர்ப்பை நான் அளிக்கிறேன், அவன் கட்டுப்படுமா கட்டுப்படக்கூடாதா? நீதிபதினு ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட மேல கட்டுப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து அழகா நமக்கு வித்தியாசப்படுத்துறாங்க. எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க? அந்த பேரிச்சம்பழம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு போன புதுசுல பேரிச்சம்பழங்களை வந்து அந்த ஒட்டு முறையில் என்ன செய்வாங்க, அவங்க உற்பத்தி பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆண் பாலை பெண் பாலை என்று இணைத்து அதை வந்து மகசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இது கேட்டோம்னா சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. அந்த வருஷம் உற்பத்தி குறைஞ்சு போச்சு. அவங்க ஒரு மெத்தட்ல விவசாயம் பண்றாங்க, அந்த மெத்தட்ல பண்ணும்போது நல்ல மகசூல் கிடைச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களேன்னு விட்டுட்டாங்க. அப்ப மகசூல் குறைஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன்பா மாலி நகலிக்கும் உங்களுடைய பேரிச்ச மரத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க, நாங்க ஒரு மெத்தட்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், அது வேணான்னு சொன்னீங்க, விட்டுட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, தீன் விஷயமாக நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அதை கடைப்பிடிங்க. ஃபைதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா சம்பந்தமா ஏதாவது சொன்னேனையானால் நீங்க உங்களோட அந்தும் அலமு அமரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நாம துன்யா விஷயத்துல சில சொன்னா கேட்க தேவையில்லை, நீங்களா பார்த்து முடிவு எடுத்துக்கிறீங்க. அப்ப எதுல அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்குது? மார்க்க விஷயத்தில் தான் எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உண்டு. மார்க்கம் இல்லாத விஷயங்கள்ல மனிதர்களுக்கு அதிகாரத்தை அல்ல தந்திருக்கிறான். மனித சட்டத்துக்கு கட்டுப்படுவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு? உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஜமாத் தலைவர் கட்டுப்படலாம், ஏன் ஒரு இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்துக்கு தலைவர் ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, தலைவர் கட்டுப்படுறானா இல்லையா? இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவனும் கூட தனக்கு மக்கள் கட்டுப்படணும்னு விரும்புறானா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறேங்கிறான, கொண்டு வர போறேன்னு சொல்றவனுக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிறான். அந்த தலைவன் சொன்னா கட்டுப்படணுங்கிறான். இப்ப யாரு கட்டுப்படுறான்? மனுஷனுக்கு தானே கட்டுப்படுறான். மனுஷனுக்கு கட்டுப்பட, மனுஷனுக்கு கட்டுப்பட, அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் கட்டுப்படுறான் ஆட்சியை உண்டாக்கணும் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எப்படி தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பொய். மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இபாதத்துல கொள்கை விஷயங்கள்ல அல்லாஹ்வும் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுல வேற யாருக்கும் எந்த விதமான ரைட்டும் இல்லை. உலக விஷயங்களா இருக்குமே ஆனால் அதுல எதை அல்லாஹ் கையில் எடுத்துக்கொண்டானோ அதை தவிர மற்ற விஷயங்கள்ல நமக்கு உரிமை இருக்கிறது. எதை அல்லாஹ் கையில் எடுத்து, உலக விஷயத்தை சில அல்லாஹ் கையில் எடுத்திருக்கான். அந்த மாதிரி உலக நிர்வாக விஷயங்கள்ல அல்லாஹ் எதற்கு தனியாக அப்படி சட்டம் சொல்லி, அது குறிப்பா சொல்ல போனா குற்றவியல் சட்டங்கள் தான் வரும். அதுல என்ன வரும்? இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, இது உலக விஷயங்கள். திருநா கையை வெட்டுறது, இது வந்து பெரிய இபாதத்தோ வணக்க வழிபாடு சேர்ந்தது கிடையாது. உலகத்தில் திருட்ட குறைப்பதற்கு, அமைதி ஏற்படுத்துவதற்கு தேவையான சட்டம் என்று அல்லாஹ் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த ஒரு குற்றவியலை நீக்கிட்டு பார்த்தீங்களேயானால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? இவ்வளவு வரி போடணும் இருக்குதா? பெட்ரோல் விலை எவ்வளவுன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு எந்த வசனத்தை வச்சு நீ பெட்ரோல் விலையை ஏற்றுவீங்க இறக்குவீங்க? ரோடு போடுறதுக்கு ரோட்டுக்கு வரி போடுறீங்க. எத்தனை சட்டங்கள் நம்ம உலகத்தில் நிலைநாட்டுகிறோம். அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கானே? இருக்காது. குர்ஆன்ல வந்து இபாதத்தை தாண்டி எது இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குற்றவியல் சட்டம் இருக்கிறது. அது கூட அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தந்தால் அதை அமுல்படுத்த வேண்டும். அது கொண்டு வருவதற்காக உழைக்கிறது என்பது சாத்தியம் இல்லாட்டி உழைக்க கூடாது.
அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தந்து விட்டானே ஆனால் நம்முடைய சட்டம் என்னவா இருக்கணும்? அந்த குற்றவியல் சட்டமா இருக்க வேண்டும். இப்ப இவ்வளவு இயக்கங்களை சேர்ந்து கொண்டு இந்த வசனத்தை காட்டி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோம்னு சொன்னாங்களே, அப்ப இவங்க எல்லாம் தீனில் கடைபிடிக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன விளைக்கிறேன்னு, எதுல அல்லாஹ்வுக்கு அதிகாரம் முழுமையாக இருக்கிறதோ, ரசூலுக்கு கூட அதிகாரம் இல்லையோ, அந்த விஷயத்தில் இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்தில் ரசூலுக்காக அதிகாரம் இருக்கா? எடுத்து சொல்ற அதிகாரம் இருக்கு. ரசூல்லா சொந்தமா ஏதாவது மாத்த அதிகாரம் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட அல்லாஹ் மார்க்கத்தில் அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். இவங்க அந்த விஷயங்கள்ல எல்லாத்திலையும் மீறுவார்கள். ஒற்றுமைங்கிற பெயரை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? எல்லா விதமான நெறிமுறைகளையும் குர்ஆனுடைய சட்டங்களை மீறுவார்கள். கேட்ட இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவது இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. அது போக இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாங்க பாருங்க, இவங்க அவ்வளவு பெரும் பொய்யர்கள் என்பதை அவங்கள கொண்டு அல்லாஹ் ஒரு காலத்தை நிரூபிக்கிறான். இப்ப முதல்ல இந்த முசீபத்து எங்க இருந்து வந்துச்சு? இஹ்வானுல் முஸ்லிமீன், இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு என்கிற பெயரை வைத்துக் கொண்டு எகிப்துல இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அங்க மன்னர் ஆட்சி நடக்கிறது எகிப்துல. இவங்க நடத்துற இஸ்லாமிய ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை தூண்டி விட்டு மார்க்கத்தில் ஜிஹாது பண்ண போறோம் வாங்கன்னு சொல்லி நிறைய முஸ்லீம்களை கொண்டு குவிச்சாங்க. போலீஸ்காரன, ராணுவத்தில் உள்ளவன, முஸ்லீம் மன்னர்களை, அப்படி எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்துல பூரா இந்த மாதிரியான விஷக்கருத்துக்களை விதைச்சாங்க. இந்த இஹ்வான் முஸ்லிமின் நோக்கம் என்ன சொன்னா, மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இவங்க எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடத்தலன்னா அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான். இன்னைக்கு இந்த மன்னரை விரட்டி விட்டுட்டு புரட்சி ஏற்பட்டு, மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சுல, அந்த பேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட புரட்சியினால அங்க உள்ள மன்னர் இணைஞ்சிட்டான், பின் வாங்கி ஓடி போயிட்டானா. இப்ப என்ன செஞ்சாங்க? தேர்தலில் போட்டிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. யார் தேர்தலில் போட்டிட்டா? தேர்தலில் போட்டியிட கூடாது, மக்கள் முடிவு செய்யக்கூடாது, மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொன்னவன் தான் இன்னைக்கு எகிப்துல பிரதமரா இருக்கிறான். இவங்க சொன்னதெல்லாம் என்ன? மக்கள்கிட்ட ஜனநாயகம் கிடையாது, மக்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் மக்கள்கிட்ட தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல் பெரிய மெஜாரிட்டிலையும் ஜெயிக்கல, இருக்கிறதுல பெரிய கட்சியா ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச காரணத்துல ஆட்சிக்கு வந்துட்டான். சரி, ஆட்சிக்கு வந்தாச்சுல, இப்ப நீ என்ன சட்டத்தில் ஆட்சி நடக்குது? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறாங்கல்ல, அல்லாஹ் கொடுக்கவும் செஞ்சான்ல, அதை எப்படி கொடுத்தான்? அந்த மன்னர் இவங்களால விரட்டப்படவே முடியல. இவங்க என்ன குண்டு வச்சு பார்த்தாங்க, தலைவர்களை கொலை செஞ்சு பார்த்தாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி உண்டாகல. பிறகு ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வைத்துக் கொண்டு அப்படியே பேஸ்புக் மூலமாக மக்கள் திரண்டு 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 போராடி ஒரு நாடே கொந்தளிக்கிற இந்த இயக்க போராட்டத்தில் இருந்து விலகி நாட்டு மக்கள் போராட்டமாகி அந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல் இவங்க அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டான். இப்ப அவன் பிரதமரா இருக்கிறான், அவன் தான் ஜனாதிபதியா இருக்கிறான். நேற்று கூட இங்க வந்துட்டு போயிருக்கிறான். அவனுக்கு நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் எல்லாம் பார்த்துட்டு. இப்ப எகிப்துல என்ன ஆட்சி இருக்குது? என்ன சட்டம் இருக்குங்கிற? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கிறான், அதான் இருக்கு. என்ன சொல்லி ஆள் பிடிச்சாங்க? ஆள் பிடிக்கும் போது என்ன சொல்றான்? அல்லாஹ் அருளியதை தீர்ப்பளிக்கணுங்கிறான். இப்ப ஏற்கனவே மன்னராட்சியில் என்ன சட்டமோ அதான் இப்பவும் இருக்குது. எந்த ஒரு இஸ்லாமிய சட்டம், திருநா கையை வெற்ற சட்டம் இருக்கா? கொலை செஞ்சா கொலைக்கு கொலைங்கிறது இருக்குதா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான குற்றவியல் சட்டங்களையும் எகிப்துல அமல்படுத்தி இருக்கிறானா? அதை சொல்லிதானே மக்களை அன்னைக்கு திரட்டி பார்த்தான். அப்ப பொய்ங்கிறல காட்டுறான். அவங்க வாழ்நாளைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு மார்க்கத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி பார்க்கிறாங்க. முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறனால ஒர்க் அவுட் ஆகிவிடும். இந்தியா மாதிரில ஒர்க் அவுட் ஆகாது. என்னைக்கு மெஜாரிட்டி ஆட்சி பிடிக்கிறதுங்கிறான். இங்க கூட்டம் சேர்த்து வசூல் பண்றது உதவுமே தவிர முஸ்லீம்களே வாழக்கூடிய நாட்டில் இது எடுத்தாங்கன்னா ஒரு அளவுக்கு என்ன செய்யுது? ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆனா அது இவங்கனால அந்த ஆட்சி விரட்டப்படல. இவங்களுடைய பலத்தை கொண்டு ஆட்சியை பிடிக்கவும் படவும் இல்லை. மக்கள் விரட்டி விட்டாங்க, என்ன இவங்க ஆட்சி வந்துட்டாங்க. அப்ப இஹ்வானுல் முஸ்லிமீன் என்பவன் தான் இந்த 200 ஆண்டுகள் இந்த நச்சுக்கருத்தை விதைச்சது. அதே மாதிரி இதை பரவலா இந்தியா பாகிஸ்தான் பூரா கொண்டு வந்தால் யாரு? அபுல் ஆலா மௌதூதி, ஜமாத் இஸ்லாமிங்கிறாங்கல்ல, அதனுடைய நிறுவனர். அதை அப்படி வாந்தி எடுத்து இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம், ஜனநாயகம் கிடையாது, ஓட்டு போடுறது ஹராமு, அவங்க கொள்கை ஆரம்ப கொள்கை, ஓட்டு போடுறது கூடாது, மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஜனநாயக முறை தப்பு, மனித சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை வைத்து அபுல் ஆலா மௌதூதிங்கிற ஒரு ஜமாத்